குடிக்கு மேலே பட் அவ்வளோதான் இது இருக்கு போல் எனக்கு கிடைத்த பெரிய கௌரவமாக பெரும்பாலும் ஆனாலும் நீங்கள் அதை மதித்து அழைத்து இந்த மாதிரி ஒரு கொடியை இந்த தேசத்தினுடைய பெருமைக்குரிய கொடியை ஏற்கக்கூடிய கிடைத்த இந்த வாய்ப்பு நன்றி. இது ஒன்றும் சாதாரண கண்ணீருக்கோ வளர்த்தோம் சர்வேசா கண்ணீரால் காப்பு கரு திருவிழமோ ஏற்று தேசத்தினுடைய அற்புதமான கொடியை மாபாநகர் தான் இதை நான் தேர்ந்தெடுத்து இங்கே வந்து செயல்பட வேண்டும். போகும்போது லோன் சொன்னாங்க, லோக போறாங்க எசத்துக்கு அப்படி இருக்கு. இட்ஸ் அ பிளேஸ் ஆஃப் பிளிக்ஸ். போகவே கூடாது. அதெல்லாம் உண்மை எல்லாம் எல்லோரும் நல்லவரே என்ற கருத்தோடு தான் நான் இங்கே வந்து செயல்பட்டோம் என்றால் நன்றாக அதுவும் முடிந்தது. நான் இதை எதற்காக சொல்கிறேன், பாபா நகரம் தான் ஹெவி டிராபிக் கிடையாது, உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. அருமையாக பிளான் பண்ணி ரொம்ப அழகாக அமைக்கப்பட்ட ஒரு நகரம் தான் பாபா பீஸ்ஃபுல். அடிக்கடி சொல்லுவேன், பாபா நகர் நல்லது செய்தல் ஆசிரியராயும் நல்லது செய்தல் ஒன்பதுக்கு என்கின்ற உயரிய கொள்கையை உடையவர்கள் இங்கே வாழ்கிறார்கள். கெடுதல் செய்யவே மாட்டார்கள், நல்லது முடிந்தால் செய்வார்கள், செய்யவில்லை என்றால் தாய் கெடுதல் செய்ய மாட்டார்கள். இப்போது தேசத்தில் ஒரு பெரிய நிலை மாறிக்கொண்டிருக்கிறது என்று உங்களுக்கு இன்னும் 2020 உலகத்திலேயே அதிகமான இளைஞர்களை கொண்டதாக இந்திய தேசம்தான் இருக்கும் என்று சொல்கிறார். அதிகமான இளைஞர்கள் இருக்கக்கூடிய இடம் நம்முடைய இடத்திலே இப்போது இளைஞர்கள் பொறுப்பெடுத்திருக்கிறார்கள் என்பதை எண்ணி பார்க்கும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் இளைஞர்கள் ஒரு விஷயத்திலே ஈடுபட தொடங்கினால்தான் வளர்ச்சி இருக்கிறது என்றார். வாழையடி வாழையாக வந்த திருக்கூட்ட மரபிலே வந்தவர்கள் நாங்கள் என்று பெரியோர்கள் சொன்னார்களே, அப்படிப்பட்ட அடுத்த தலைமுறை வந்து பொறுப்பெடுக்கும் பொழுதுதான் அதோட ஆற்றல், ஒரு வேகம், ஒரு செழிப்பு, ஒரு உயர்வு எல்லாம் இருக்கிறது என்பதை நான் சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதை நீங்கள் நடைமுறைப்படுத்தி இருக்கிறீர்கள். நீங்கள் நடைமுறைப்படுத்தியதை பார்த்து நான் வியப்பு உங்களுக்கு பாராட்டுகிறேன். பாபாநகர் ஆரம்பத்திலே இருந்த நிலை என்ன, அதற்காக எவ்வளவு பேர் உழைக்கிறார்கள், எப்படியெல்லாம் ரமாகாந்த் இருக்கிறார், வேறு யாரும் இருக்கிறார்கள், சீனிவாசன் இருக்கிறார்கள், ஜனார்த்தன் இருக்கிறார்கள், கோவிந்தபக்தர்கள் இருக்கிறார்கள். இப்படி பெரியோர்கள் தான் நிறைய பேர் இங்கே இருக்கிறார்கள். சிறப்பான முறையில் செயல்பட்டு மேம்படுத்துகிறார். இந்த 64வது குடியரசு தினம் என்பது என்னுடைய NS குணாபாணி அவர்கள் ஒரு கனவு சொன்னோம். 60 ஆண்டுகள் ஆகிவிட்டது. உங்களுக்கு 50வது ஆண்டு as years pass on, man ages. What is that to celebrate? இன்னும் 20 வருஷம் இருக்குன்னு அதுவாது what is the difference between a nation and a human being? Nation, it years pass on, it is strengthened. It grows by strength every day. But man, as years pass on, that is what so I will believe in God. What is that? That is the will of the Lord. And that is the will. If there is a will, then பாபா நகர்களை கொடியேற்றிய பெரிய பேரு கிடைப்பதற்காக நான் மிகவும் இறைவனுக்கு என்னுடைய நன்மையை தெரிவித்துக் கொள்கின்றேன். இறைவனுடைய அருளால் இந்த ஒற்றுமை எங்களுக்கு நிலைத்து எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் எல்லோரும் ஒன்று வாழ்வு நம்முடைய ஒற்றுமை நீங்கிடு அனைவருக்கும் தாழ்வு. பாரதி சொன்னது போல ஒன்றாக
ஒன்றாக எதையும் செய்வோம், நன்றாக செய்வோம், ஏற்று வருவோம் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. விழாவின் சிறப்பு விருந்தினருக்கு நம்முடைய பாராளுமன்ற சார்பாக திரு கோவிந்த பட் மற்றும் பொன்னாடை போட்டு கௌரவிப்பார். ஒரு ஸ்மால் memento from our captain. பாபா நகருக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்து குட்வில் மேல்நிலை பள்ளியாக உயர்ந்து இன்று எல்லாருக்கும் தெரியும். குட்வில் ஸ்கூல் பாபா நகர் என்ற அந்த அளவுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தவர் திரு ராஜமாவன் அவர்கள். மற்றும் ஒரு பெரிய குட் ஆல்பர்ட் ஜான் எங்களுக்கு அவர் அறிமுகம் கொடுத்தீங்க. அதுக்கு அவர் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். இன்னைக்கு இல்லை என்னைக்காக பாபா நகர்ல எந்த விஷயமா இருந்தாலும் சார் எங்களுக்கு ஸ்கூல்ல ஒரு இடம் உடனே என்ன அப்படி சாமி இந்த மாதிரி ஒரு கண்டிப்பா நிறைய கடமைப்பட்டிருக்கோம். இது வந்து ஆல்பர்ட் ஜான் அப்புறம் நான் சொல்றதில்ல, இட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் யூ. இன்னைக்கு சிங்காரம்பிள்ளை மேல்நிலை பள்ளியில இருந்து இந்த 1970 இருந்த இரண்டாவது பள்ளி குட்வில் மேல்நிலை பள்ளி. குட்வில் ஆரம்ப பள்ளியாக அது ஆரம்பித்து இன்று அது மேல்நிலை பள்ளியாக வளர்ந்திருக்கிறது. குட்வில் ஸ்கூல்ல ஆனுவல் டே அப்படின்னா அந்த காலத்துல எங்க இருந்தாலும் நாட் ஒன்லி வில்லிவாக்கம் பெரம்பூர் எங்கிருந்து வருவாங்க. ஏன்னா திரையில பார்க்கக்கூடிய வெள்ளித்திரையில மட்டுமே பார்க்கக்கூடிய நட்சத்திரங்களை பாபா நகருக்கு வர வைச்ச பெருமை நம்முடைய ராஜமோகன் அவர்களுக்கு மட்டுமே சாரும். அது யாராலும் மறுக்கவோ மறக்கவோ முடியாது. ஏன்னா மனோரமாலாம் ஸ்டான்ஸே கிடையாது. 1900 சிவகுமார் யாரா இருந்தாலும் சரி இன்னைக்கு அந்த அளவுக்கு உச்சத்துக்கு கொண்டு போய் பாபா நகர் அணிக கொண்டு போன ஒரு அதுக்கு நான் எப்படி நன்றி சொல்றேன்னு எனக்கே தெரியல. ஆல்பர்ட் ஜான் இவருடைய வாரிசு. ஆல்பர்ட் ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆனா அடுத்த நிமிஷம் இங்க ஒரு மிக முக்கிய பங்கு திரு பாபு ராஜேந்திரன் அவர்களுக்கு இங்க இருக்கிறது. வணக்கம். இன்னைக்கு இந்த இடத்துல நாங்க நின்று இங்க கொடி ஏற்றணும்னா அதுக்கு 100% அவருடைய கண்டிப்பா அவர் சொல்லாம இன்னைக்கு ஒரு 2 ஜேசிபி இவ்வளவு வண்டி இவ்வளவு ஒரு சுத்தம் பாபா நகருக்கு ஒரு சின்ன விஷயம் அப்படின்னா பர்டிகுலரா இந்த ஃபேமிலியில இருக்கிற எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணணும். ஒரு நிமிஷம் திரு ராஜமோகன் சில வார்த்தைகள் சொல்லுவேன். எனக்கு யாரும் இடம் யாரா இருந்தாலும் இடத்துக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு அதனால யார் கேட்டாலும் மறுக்கவே உடனே எல்லாரும் கேட்பாங்க யார் கேட்டாலும் கேட்கிறவங்க இருக்குது கொடுக்கிறவங்க இருக்குதான் ஆகும். நம்ம கேட்கிறாங்களே நம்ம பெருமைப்படுறவங்க தவிர தம்மின் தம்மக்கள் அறிவுடமை மாநிலத்தில் உயிர்க்கெல்லாம் இதை விட பையன் அறிவாளின்னு சொன்னா எனக்கு எவ்வளவு சொல்வதற்காக நான் தம்பி மாறாட்டேன். எனக்கு நிறைய பழைய மாணவர்கள் புதிய மாணவர்கள் இப்ப வரக்கூடிய மாணவர்கள் எல்லாரும் இருக்காங்க. 12-15 பேர் சுற்றுலா எங்களுடைய மாணவர்கள் தான். நான் சிங்காரம்பலம் ஸ்கூல் we come from சிங்காரம்பலம் ஸ்டாப்னு சொல்றது அது வந்து இந்த ஊருக்கு அது ஒரு பெரிய சிகரம் மாதிரி. அதனால உங்களுக்கு நன்றி. அவரும் ஆசோட ரொம்ப இணையா சேர்ந்துருவாங்க. அதனால அதுக்கு ரொம்ப அவர் எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பாரு. சந்தோஷப்படுறேன். ஒரு டீச்சர் கிடைச்சதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா அவருக்கு வருஷா வருஷம் 2 தடவை கண்டிப்பா கொடியேற்றிருக்கேன். சுதந்திர தினத்துல ரிப்பப்ளிக் அது கொடியேற்றி பார்க்கறதுல எங்களுக்கு கொடி முதல் ஏற்கனவே கொஞ்சம் சின்ன பையன் இப்ப அந்த கொடி எப்படி பறக்குது, நம்முடைய மக்கள் எவ்வளவு வேகமாக இருக்கிறாங்க. எது ஒன்றால் அந்த கொடியேற்று வந்து அழைச்சிக்கிறாங்க. அதனால
இதற்காக எண்ணிப்பார்க்கக்கூடிய கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம் என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி. இவ்வளவு சிறப்பாக நடத்தி கொடுத்த திரு ராஜ்குமார் அவர்களுக்கு மிகவும் நன்றி. திருப்பி நாங்கள் கண்டிப்பாக ஸ்கூலுக்கு இடம் கேட்போம். நாங்கள் நிறைய இருக்கு எதிர்காலத்தில். ரொம்ப நன்றி சார். இப்போ திரு ராஜ்குமார் அவர்களுக்கு இனிப்பு வழங்கி ஆரம்பித்தார்.